இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரா சுவையான முட்டையை வச்சு ஸ்நாக் ரெசிபி பண்ண போறோம். எக் சில்லி 65. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 4 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த முட்டையை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு முட்டைக்குள்ள இருக்க இந்த மஞ்சள் கருவை தனியா எடுத்துடலாம். நெக்ஸ்ட் முட்டைய பொடிசா கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணின முட்டைகளை ஒரு பவுல்ல மாத்தி வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுது, இது கூட தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, நெக்ஸ்ட் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, இது கூட வீட்லயே அரைச்ச கடலை மாவு. வேணும்ன்றவங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வீடியோ ஷேர் பண்றேன். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ முட்டை கலவை தயாராயிடுச்சு. இது ஒரு ஓரம் இருக்கட்டும். அடுத்ததா ஒரு கடாயில எண்ணெயை சூடாக்கி நம்ம தயார் பண்ணி வச்சிருந்த இந்த முட்டை கலவைய எண்ணெயில பொரிச்சு எடுக்க வேண்டியதான். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். இப்போ முட்டையெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இது ஒரு ஓரம் இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம சில்லி 65 செய்யறதுக்கு ஒரு கடாயில எண்ணெயை ஊத்தி ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி, ஒரு 3 பச்சை மிளகாய், தனி மிளகாய் தூள், கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பொரிச்சு வச்சிருக்க இந்த முட்டைகளை சேர்த்துக்கலாம். ஸோ ஃபைனலா டொமேட்டோ கெச்சப் சேர்த்துட்டு கூடவே பெப்பர் பவுடரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இதனோட அளவு எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதாங்க, நம்ம ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீட்டு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.